என்னங்க, ஏற்கனவே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்த பண்ணி வச்சு நம்ம பெரிய பாவத்த பண்ணி வச்சிருக்கோம். இதுல முதல் ராத்திரி வேற தேவைதானங்க. நீங்க போய் உங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாக்யராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கும் அதுதான் தோணுது மலரு. ஆனா எங்க அம்மா கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன், அவங்களுக்கு சொன்னாலும் புரியவே புரியாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இத மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டுறாங்க அங்க பாக்யராஜோட அம்மா. ஆமாண்டா, எனக்கு ஒன்றும் புரியாதுதான். இங்க பாரு, இந்த வீட்டு பெரிய மனுஷியா நான் சொல்றேன். 1000 தான் அவங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயத்துல வரும். அதனால ரெண்டு பேரையும் இன்னைக்கு முதல் ராத்திரி அறைக்கு அனுப்பிதான் ஆகணும். போய் அந்த ரூமை தயார் பண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டும் அங்க இருந்த பாக்கியராஜோட அம்மா சொன்னதை கேட்டதும் இங்க பாக்கியராஜும் மலரும் போய் முதல் இரவுக்கான ஏற்பாடையும் அங்க தயார் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க மலருக்கோ மனசு கேட்காம மதி கிட்ட வந்து, இங்க பாரு மதி, உன்னை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. நானும் அத்தைக்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, இது சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லி உன்னை முதலிரவு அறைக்கு அனுப்பிவிட சொல்லியிருக்காங்க. அதனால நீ இந்த வாழ்க்கையை இப்போவே ஏற்றுக்கணும்னு இல்லை. சீக்கிரமாக நீயும் சுரேஷும் மனசுக்கு ஒத்து போய் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க அப்படின்னு மலர் மதிக்கு சொல்லி அங்கே முதலிரவு அறைக்குமே அனுப்ப, இன்னொரு பக்கம் பயங்கர கோபத்தோட அங்கே சுரேஷ் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்கே ஏற்கனவே இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சே அப்படின்னு ரொம்ப கடுங்கோபத்துல எங்க மதி பால் சொம்ப எடுத்துக்கிட்டு போய் அங்க விசிறி அடிச்சுட்டு அப்படியே உக்காடுறாங்க. என்ன வந்ததும் ஆட்டத்தை காட்டுறியா? என்ன பொண்டாட்டிங்கிற திமிரு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சுரேஷ் கேட்க, இங்க மதி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்ததும், உனக்கு இருக்க திமிருக்கு உன்னை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு, என்னதான் செருப்பால் அடிக்கணும். உன்னை கல்யாணம் எதுக்காக பண்ண தெரியுமா? என்னோட இழந்த வேலையை நான் மறுபடியும் மீட்டெடுக்கணும். ஒழுங்கு மரியாதையா நாளைக்கே என் கூட வர வந்து அங்க ஸ்டேஷன்ல கேஸை வாபஸ் வாங்கி என்னோட வேலையை எனக்கு மறுபடியும் வாங்கி கொடுக்குற சொல்லிட்டேன். இந்த முதலிரவு ஏற்பாடுன்னு கண்ட கண்ட கனவெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. உன்னை எல்லாம் என் வாழ்க்கையில நான் ஒரு நாளும் பொண்டாட்டியை ஏற்றுக்கவே போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப கோவத்தோட சுரேஷ் சொல்லிட்டு அங்கே போய் கட்டில் மேலே படுக்க, இன்னொரு பக்கம் தன்னை பழிவாங்கிறதுக்கு தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மையை இங்கே மதியமே உணர்ந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே சுரேஷோ மதி வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் வெளியே வந்து அங்கே மதி கிட்ட, ஏய் முதல்ல எழுந்துரு, அப்படியே மகாராணி மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க, எழுந்து என் கூட வா. ராத்திரி சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? வந்து ஸ்டேஷன்ல கேஸை வாபஸ் வாங்கு, நான் வேலைக்கு போகணும், வா எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் ரொம்ப கோபத்தோட அங்க மதி கிட்ட கேட்க, என்னால வர முடியாது. நீ பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ என்னோட கழுத்துல தாலி கட்டுனா நான் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவேன்னு நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சுரேஷ் கிட்ட கோபத்தோட பேச, இதை எல்லாத்தையும் அங்க சுரேஷோட அம்மா பார்த்துட்டு, ஏய் என்ன புருஷன்காரன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இவ்வளவு திமிரா பேசுற? ஒன்னால தானே அவனோட வேலையை இழந்தான். ஒழுங்கு மரியாதையா அவன் கூப்பிடுற மாதிரி அவன் கூட போய் ஸ்டேஷன்ல கேஸை வாபஸ் வாங்கு. அப்படி இல்லைனா உன் ஆத்தா வீட்டுக்கே நீ போயிடு. ஏதோ போனா போதுன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை நிறுத்த வச்சுதான் உன் கழுத்துல என் புள்ள தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னொரு என் பையனுக்கு மட்டும் வேலை போகலைன்னா எப்பேற்பட்ட பணக்கார இடத்துல என் பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் தெரியுமா? அவனுக்கு வேலையும் போய் கல்யாணமும் நின்று இப்படி அபச குணத்தனத்தெல்லாம் பண்ணிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? முதல்ல கிளம்பு, அவன் கூட போய் ஸ்டேஷன்ல கேஸை வாபஸ் வாங்கு. என் பிள்ளைக்கு மறுபடியும் மரியாதை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷோட அம்மா பேச, உடனே மதி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, இவ்வளவு திமிர் பேச்சலாம் என்கிட்ட நடக்காது. நான் ஒன்றும் சும்மா நல்லவன் மேல போய் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவன் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டை மிரட்டுனா நான் ப்ரொஃபஸர், கேள்வி கேட்க தான் செய்வேன். இதெல்லாம் எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி சொல்ல, உடனே அங்க சுரேஷோட அம்மா இருந்துகிட்டு, என்னது உனக்கு ரைட்ஸ் இருக்கா? இங்க பாரு, அதெல்லாம் முன்னாடி. இனிமே நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஏண்டா இவளை நீ வேலைக்கு அனுப்புவா போற? இல்லம்மா, இவெல்லாம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. இதோ அண்ணி தனியாக தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இவளும் இருக்கணும். இவளுக்கெல்லாம் வேலைக்கு போகணுன்ற உரிமை கூட நான்லாம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்த மதி, நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களை மீறி நான் வேலைக்கு போக தான் செய்வேன். நீங்க யாரு என்ன வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? உங்க ரெண்டு பேருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. இந்த வீட்டில் யாருக்குமே என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஏதோ என் அப்பாவோட உயிரை காப்பாற்றணும், ஏதோ ஒரு நெருக்கடி சூழ்நிலையில இருந்ததுனால தான் என் அம்மா என் காலில் விழாத குறைய கெஞ்சினதுனால தான் உனக்காக
என் கழுத்துல தாலியை கட்ட சொல்லி உன் பக்கத்துல வந்து உக்காந்தனே தவிர உனக்கு அடிமையாகணும்னு நான் இப்ப கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படியெல்லாம் அடிமை ஆக்கணும்னு நீயும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மதி பேசிக்கிட்டு இருக்க. அங்க சுரேஷோட அப்பா வந்து இங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட, உடனே சுரேஷோட அம்மா இருந்துகிட்டு, வாங்க நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. என் புள்ள இவ கழுத்துல தாலி கட்டினது எதுக்காக? கேஸை வாபஸ் வாங்குவா, என் பிள்ளைக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தானே. என்னமோ இவ ஸ்டேஷனும் போக மாட்டாளாம், கம்ப்ளைண்ட்டும் வாபஸ் வாங்க மாட்டாளாம். இப்படியே இருந்தா என் பிள்ளைக்கு எப்படி வேலை மறுபடியும் கிடைக்கும்? ஒன்றும் இல்லாத குடும்பத்துல இருந்து இவளை போய் என் பிள்ளைக்கு கட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா ஏதோ இந்த குடும்பம் கோவில் மாதிரி நினைப்பான்னு பார்த்தா ஒருத்தரையும் மரியாதை கொடுத்து நடத்த மாட்றா. இவெல்லாம் என்னங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மதிய சுரேஷோட அம்மா ரொம்ப கேவலப்படுத்தி பேச, உடனே அங்க மலர் இருந்துகிட்டு, அத்தை என்னதான் இருந்தாலும் சுரேஷ் மண்டபத்துல தனியா இருக்கும்போது தைரியமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டால, அவளை போய் இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேசலாமா? இது தப்பு தானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, ஏய் நீயே ஒன்றும் இல்லாத குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்க, என்ன அவளை பத்தி சொன்னதும் உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருதா? உன் வேலையை மட்டும் பாரு. பாக்கியராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாம தான் ஆக்கிட்ட. அதே மாதிரி இப்போ இவளுக்கும் வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கியா? பேசாம உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுரேஷோட அம்மா ரொம்ப கோபத்தோட மலரை பார்த்து பேச, உடனே மதி இருந்துக்கிட்டு, எதுக்காக இப்படி வீட்டில் இருக்க மருமகளை கேவலமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு மதி சுரேஷோட அம்மாவை பார்த்து கேட்க, உடனே அங்க சுரேஷோட அம்மாவோ, பாத்தீங்களா உங்க முன்னாடியே கை நீட்டி என்கிட்டயே பேசுறா பாருங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் சண்டை போடுறதுக்காக இந்த வீட்டுக்கு வரல. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிறதா அந்த தங்கராஜ் சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர இவனை வந்து நான் விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. இவனை நான் காலம் ஃபுல்லா புருஷனாவும் ஏத்துக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதிரி கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க சுரேஷ் இருந்துகிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னையே நான் பொண்டாட்டியே ஏத்துக்க போறதில்ல தான். இங்க பாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு ஏன் கேஸை வாபஸ் வாங்கி எனக்கு வேலை கிடைக்கணும், ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதிய பார்த்து சுரேஷ் கூப்பிட, அதெல்லாம் வரவே முடியாது, உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. உடனே இங்க சுரேஷோ அங்க தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி, மாமா பாருங்க மாமா, இவளை எதுக்காக என் தலையில கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நீங்க அந்த வேலை மறுபடியும் கிடைக்கணும் தானே சொன்னீங்க. ஆனா என் கூட வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கேஸ் வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு ரொம்ப திமிரா சொல்லிட்டு போய் ரூம் கதவை சாத்திக்கிட்டா. இப்போ என்ன மாமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி சுரேஷ் சொல்ல, உடனே தங்கராஜ் இருந்துகிட்டு, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் விட்டு பொடி, இனிமே உன் ஆட்டத்தை ஆரம்பி. அதுக்குள்ள விடிஞ்சதும் இப்படி வா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கேஸை வாபஸ் வாங்குன்னு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்கா இருந்தாலும் அவ உனக்கு அடிமை தாண்டா. கூடிய சீக்கிரம் அவளாவே வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க வைப்பா, வாங்க வைக்கிறோம் சரியா? அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அங்க சுரேஷ் கிட்ட சொல்ல, சரிங்க மாமா, நீங்க சொல்றதுக்காக நான் அமைதியா இருக்கேன். ஆனாலும் இவளுக்கு ரொம்ப வாய் பேச்சு அதிகமா தான் இருக்கு, திமிரு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. டேய் சுரேஷ், அவ எங்க போயிட போறா? என்னைக்காரதெல்லாம் இந்த வீட்டுல தானே இருக்கணும். சீக்கிரமா அவ திமிர அடக்கி ஒடுக்கி அவளை இந்த வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓட விடணும். உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும். அந்த பொறுப்பை நீ மாமா கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கராஜோ அங்க சுரேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.